இப்போ நீங்க வந்து யூஜி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க ஒரு பெரிய கம்பெனில ஒரு மேனேஜர் லெவல் போஸ்ட் இல்ல நீங்க ஒரு பிசினஸே வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தென் எம்பிஏ இஸ் த ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. இப்போ ஜென்ரலா எம்பிஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் ஓரியன்டா இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு யூகேல போயிட்டு ஒரு எம்பிஏ டிகிரி எடுத்து படிச்சோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனா இருக்கும். ஸோ அங்க இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிசினஸ் கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு அக்ரிகேஷனோட இருக்கும். யூல் பி ஹேவிங் ட்ரிபிள் கிரவுன் அக்ரிடேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்துட்டு உள்ளே வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது யூ கேன் ஹேவ் அ கல்ச்சரல் டைவர்ஸ், யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இங்கிலீஷ் இது லாங்குவேஜ் இது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் கூட உங்களால் வந்து டெவலப் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்கும், விச் மீன்ஸ் லைக் வந்துட்டு வெளியே இருக்கிற கம்பெனிஸ் அவங்கெல்லாம் கூட வந்துட்டு கேம்பஸ்க்கு வருவாங்க. இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா டாப் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் இல்லை கேம்பிரிட்ஜ், இந்த மாதிரி நிறையா எம்பிஏ கோர்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு எம்பிஏ கம்மிங் ஃபால் 2024 இன்டேக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் பி ஹெல்பிங் யூ வித் தி அப்ளிகேஷன் ப்ராசஸ் டில் யோர் விசா ப்ராசஸ்.